ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அமெரிக்காவின் ஃப்ளூஃபேட் 6 செயற்கைக்கோளுடன் இஸ்ரோவின் பாகுபலி ராக்கெட் இன்று காலை விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வணிக ரீதியாகவும் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. அதன்படி அமெரிக்காவின் AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ஃப்ளூஃபேட் 6 எனும் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோவின் LVM-3 M6 ராக்கெட் மூலம் செலுத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இஸ்ரோவின் NSIL நிறுவனம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. ஃப்ளூஃபேட் 6 செயற்கைக்கோள் LVM-3 M6 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை விண்ணில் செலுத்துவதற்காக 24 மணி நேரங்கள் முன்னதாக நேற்று காலை 8:54 மணிக்கு கவுண்டவுன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து எரிபொருள் நிரப்பும் பணிகள் நிறைவடைந்தன. ராக்கெட் ஏவப்படுவதை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இத்தகைய ஃப்ளூஃபேட் செயற்கைக்கோளானது சுமார் 6100 கிலோ எடை கொண்டது. மேலும் இது 223 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட அமைப்பை கொண்டுள்ளது. விண்வெளியிலிருந்து நேரடியாக சாதாரண ஸ்மார்ட் போன்களுக்கே அதிவேக இணைய சேவையை வழங்குவதை இந்த செயற்கைக்கோள் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகளிலும் 5G வேகத்தில் இணையம், வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இஸ்ரோ இதுவரை விண்ணில் செலுத்தியதிலேயே இதுதான் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது LVM-3 M6 ராக்கெட்.